இன்னும் கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. அதுவும் என்னடா கேரளாவில் எப்படான்னு பார்த்தா இது வந்து தமிழ்நாட்டுக்காரவங்களாம். அதான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தமிழ் எழுதி അന്നെൻ്റെ ജീവിതത്തിൽ പാടുപെടാൻ പഠിച്ചിട്ടുണ്ട്. இதான் மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இதில் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுப்போம். கடை ஆக்சுவலாக நைட்டு வந்து போலீஸ் இருந்தாங்க. ஒரு 3:30 4 மணி இருக்கும். நான் கரெக்டாக முடித்தேன். லைட்டாக முடிச்சு தான் இருந்தேன். ஸோ அப்போ பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. பார்த்தாங்க, பேகை பார்த்தாரு, பேகை விட்டே பார்த்தாரு. பேகை பார்த்துட்டு சோக்கம் போயிட்டார். அடுத்து 1-2 பேர் சும்மா உட்காந்துருந்தாங்க. ஃபுல்லாக கேட்டாங்க. உள்ள ட்ராவலர்னால விட்டுட்டாங்க போலாம். சிட்டி வெயில் கேரளாவானே டவுட்டாக இருக்கிற அளவு வெயில்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி வெயில் கிளி ஜூஸ் நம்ம ஊரில் மட்டும் இல்லை போல், இங்கேயும் இருக்குது. நம்ம ஊரில் பார்க்க முடியல, இங்கே இருக்கேண்ணா. வேறு என்ன ஃப்ளேவர் உண்டு? வேறு அதில் பட்டர் இன்னும் கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. வீடியோ எடுக்கும். சேட்டா பண்ண மட்டும் பேசிகிட்டு இருந்தார். ദൈവത്തിനെ വിചാരിച്ച് ദൈവത്തിനെ സങ്കല്പിച്ചെടുക്കത്തമ്മ. ആപത്തുകളൊക്കെ തീരണം, അപകടങ്ങളൊക്കെ തീരുമ്പോൾ നന്മകൾ ഉണ്ടാകുന്നു. അബദ്ധങ്ങളൊക്കെ തീരുവതത്തമ്മ. ദൈവത്തിന് ചേട്ടൻ എടുത്തിരിക്കുന്നത് കാണുന്നത് കണ്ടത് അങ്ങക്ക് എടുത്തിരിക്കുന്ന വാഹം, കാണുന്ന വാഹം ശിവൻ പാർവതി. അന്നെൻ്റെ ജീവിതത്തിൽ പാടുപെടാൻ പഠിച്ചിട്ടുണ്ട്. അടുത്തോടെ തൊട്ടുകൊണ്ട് ജീവിക്കുന്ന ദൈവം കൊടുത്തിട്ടില്ല, ഇനി കൊടുക്കത്തില്ല. അതുപോലെ അന്നന് ചിറന്ന കൃപയം. 3 വെള്ളിയാഴ്ച പാലഭിഷേകം ചെയ്തു. ശിവൻ്റെ ക്ഷേത്രത്തിൽ നിങ്ങളുടെ പേർക്ക് 3 വെള്ളിയാഴ്ച പാലഭിഷേകം ചെയ്യും. ചെയ്താൽ നിങ്ങളെ തടസ്സം, ദോഷം, ആപത്ത്, അപകടം എന്തുണ്ടെങ്കിലും ചെയ്യും. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் இதெல்லாம் பார்க்குறாங்க. பட் இது நம்ம அப்போ கேள்விப்பட்ட அதே தான். காரில் என்ன சீட்டு வருதோ அதுக்கு சம்மந்தமாக நாள் பார்த்து எப்படி தெரியுது ஒருத்தவங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டு சொல்கிறது. அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கலாம் நம்ம, அவ்வளோதான். சரி, நானும் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அது 100 ரூபான்றது இதுக்கு ரொம்ப கூட. கேரளாலே ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அது இங்கே தான். அந்த யானை போல் வரிசையாக நிப்பாட்டி வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அது இந்த இடத்துல தான், திரிசூரில் வடக்கநாதன் டெம்பிள். எங்கே வைக்க முடியுமான்னு கேட்போம். அந்த சைடு பின்னாடி போன பார்த்தா ஃபுல்லாக தெரியும். உள்ளே போகணும். இப்போ டைம் முடிஞ்சு, சாயங்காலம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை உட்கார முடியாது, 5 மணி ஆகுமா. அடுத்து இப்போ நம்ம குருவாயூர் போகிறோம். சாயங்காலம் ஒரு 4 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள தான் கோவில் இருக்கு. போய் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் செம்ம டயர்டு. கிட்டத்தட்ட எதுவுமே பண்ணலை இன்றைக்கி. இதுதான் செம்ம டயர்டு. ஸோ வெயில் இன்னைக்கு இப்போ ஒரு 1/2 நேரத்துக்கு முன்னாடியில் வெயில், இன்னைக்கு ஃபுல்லாக வெயில். ஷட் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மாலை போடுற சீசன் டைம்னால இங்கே எல்லாரும் கோயில் வருவாங்க போல்.
சீசன்னால ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமாக இருக்குது போல். இதாக இருக்கு நினைக்கிறேன் கோயில். ക്ഷേത്രത്തിനകത്തേക്ക് കൊണ്ടുപോകുവാൻ പാടുള്ളതല്ല എന്ന വിവരം. ஃபுல்லாக இங்கே டூரிஸ்ட்டு தான் ஸ்பாட்டு. இதுதான் குருவாயூர் டெம்பிள். வேறு எடுக்கிறாங்க, நம்மளும் எடுப்போம். கடை ஃபுல்லாக டெம்பிள் போல. ஸோ எனக்கு பயங்கர தூக்கம் வருது. எங்கேயாச்சும் ஒரு இடத்த பார்த்து தூக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச க்யூவில் நின்று போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு வேட்டி வேறு உள்ளே வச்சுருக்கேன், எடுக்க முடியாது. ஓகே, பார்க்கலேன். ஆக்சுவலாக இதுதான் லாஸ்ட் ரோவா. நான் இதுதான் ஃபஸ்ட் ரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்களே ஆஃப் அன் ஹவர் உட்காந்துருக்காங்களா, இன்னும் அவ்வளோ தூரம் உள்ளே போகணும். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு 1 2 3 1 எத்தனை லைன் இருக்குன்னே தெரில. ஸோ அதை முடிச்சிங்க அப்புறமா தான் உள்ளே போக முடியும். ஸோ அது தோத்தி போட்டு தான் போகணும். நம்ம நீ போக முடியாது. இருக்கிற டயரில் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துலாம் போக முடியாது. எவ்வளோ பெரிய கியூ வரும், சரியான பெரிய கியூ. இந்த லைனில் இதுதான் அங்கே அப்படிங்க உட்காந்துட்டாங்களா. இந்த லைன் எங்கே போகுது இந்த அளவு கடைசியில் வந்து நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக இந்த சம்மத்துக்கும் இங்கே உட்காந்து நான் தூங்கிட்டு இருந்த நேரம் அவங்க பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சரியான தூக்கம், பயங்கரமாக தூங்கிட்டேன். நல்லா விழுந்து தூங்கிட்டேன். ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கே இருக்கிற ரயில்வே ஜங்ஷன் குருவாயூர். எல்லா இடமும் ஒர்க்கில் இருக்கும் போலாம். ஸோ இத்தனை நாள் ட்ராவல், இன்றைக்கி தான் லைட்டாக நல்லா டயர்டாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சரியான வெயில். இன்றைக்கி ஃபுல் டே வெயில். இன்றைக்கி ஒரு 5 மணியில் வெயில். திருச்சூர்லேருந்து குருவாயூர் வந்தாச்சு. ஸோ குருவாயூரில் பார்த்துட்டு குருவாயூரில் நடத்துறதுக்கு போகலான்னு பார்த்தா அடுத்தறதுக்கு பாலக்காடு, கோழிக்கோடு, மலப்புரம் எங்கேயுமே நம்மளுக்கு ட்ரெயின் இல்லை. ஸோ திருப்பி இப்போ திருச்சூர் தான் போகணும். திருச்சூர் போன அப்புறம் தான் பார்க்கணும் அடுத்து பாலக்காடு போகலாமா இல்லைன்னா வேறு இடம் கோழிக்கோடு இல்லைன்னா மலப்புரம். 3ல் எங்கே போகணுன்னு தெரியல. போயிட்டு இதுக்கப்புறம் கோழிக்கோடு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மித்த பாலக்காடில் கொஞ்சம் இருக்குது. மலப்புறம் பெருசாக இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன், கேட்டேன். ஸோ அதனால் ஏன் முக்கியமாக இந்த மாதிரி இதில் ட்ரெயின் எடுக்கிறோன்னா, நைட் இதில் ஒன்றும் லிஃப்ட்டு கிடைக்காது. லிஃப்ட்டே கிடைச்சாலும் நம்ம போய் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்றது ஒரு மிகப்பெரிய மேட்ரு. பெட்ரோல் பங்க்கில் எப்பயும் போல் என்னன்னு தெரியல, கேரளாவில் நிறைய இடத்துல பெட்ரோல் பங்க்கு லிஃப்ட்டு கூட ஓகே, பெட்ரோல் பங்க்கு ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் பங்க் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையுமே ரிஸ்கி தான் பெட்ரோல் பம்ப்பு. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டில் 30 ரூபா. இப்போ நான் திருச்சூர் போகிறேன், ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். ஸோ அதனால் ஒரு நைட்டு மினிமம் 400-500 ஸ்டேக்கு 30 ரூபான்றது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ நான் டிக்கெட் எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ நைட் அங்கே போயிடுவோம். அங்கேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போதும் டிக்கெட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா போதும். ஓகே, திருச்சூர் போயிட்டு எடுத்து நின்றதை பார்க்கலாம். 11:15 ட்ரெயின். 11:15 திருச்சூர் தான் வந்தோம். திருச்சூருக்கே போகிறோம். ஸோ அங்கேருந்து தான் அடுத்து பாலக்காடு போனோம். பாலக்காடு இல்லை மலப்புரம், ரெண்டில் ஏதோ ஒரு இடம். மோஸ்ட் ப்ராப்ளி பாலக்காடாக தான் இருக்கும். மலப்புரம் எதுவும் இல்லை. பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்னு. வந்தாச்சு. சரியான கூட்டமாக இருக்குது. இவ்வளோ கூட்டத்தில் இது நான் பார்க்கவே இல்லை. உச்சக்கட்ட கூட்டம் கவுண்டர்லாம் சரியான கூட்டம். பாலக்காடுக்கே நம்ம போவோம். பாலக்காடு போய் அங்கே 1-2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை பார்ப்போம். பெரிய கூட்டம். ஸோ அதனால் இந்த மிஷின் வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை.
ஸோ டைப் பண்ணதில் ஈஸியாக டிக்கெட் வந்துருச்சு. சிம்பிள், வெரி ரொம்ப சின்ன ஸ்டெப்பு தான். ஆல் ஸ்டேஷன் இப்போ நம்ம எங்கே போகணுமோ அதை நம்ம டைப் பண்ணணும். கண்ணூர், ஆக்சுவலி ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டு. ஆனால் அதே எனக்கு தெரியாது. இப்போ தான் பார்க்குறேன் கரெக்டாக ட்ரெயின் வரும். மணி இப்போ 3:20 ட்ரெயின், 3/4 மணி நேரம் லேட்டு ட்ரெயின். அதே மறந்துட்டேன், லைட்டாக தூங்கிட்டு அப்புறம் ஏறிட்டேன். அப்புறம் ட்ரெயின் டக்குன்னு கிளம்பிடுச்சு. ரிசர்வேஷன் ஏறிட்டேன். டிடிஆர் கரெக்டாக பார்த்துச்சேன். கரெக்டாக 2 டிடிஆர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் போகிறேன் அப்படின்னு ஓகே டிக்கெட் காமிக்கிட்டாங்க. இதெல்லாம் சரியான க்ரௌட். நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் இருக்க மாட்டேங்க. 3/4 மணி நேரம் ட்ரெயின் லேட்டு. சுத்தமாக ட்ரெயினை பற்றி மறந்துட்டேன். நான் ஓரளவுக்கு கரெக்டாக வச்சு பார்க்க 2 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துருச்சு. நானே இப்போ நாளைய காலை தூங்கவே இல்லை. நான் லைட்டாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினா தான். பாலக்காடு வந்தாச்சு. நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 6 போகிற வெளியே போகணும். இன்றைக்கி ஓவர் போலீஸ் செக்கிங்க எல்லா இடத்துலையும். நான் வேலைக்கு டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோதுன்னு பாருங்கள். ஒரு 4 தடவை நீங்கள்லாம் செக்கிங் வந்துட்டாங்க செக் பண்ணுறது.